இந்த போட்டோல இருக்கிற நபரை நீங்க பாத்திருப்பீங்க. தேர்தல் சமயம் நிறைய பொலிட்டிக்கல் ரீல்ஸ் போட்டுருந்தாரு. இவர் ரீசெண்டா 2 ரீல் அப்லோட் பண்ணியிருந்தாரு. ஒன்னு நாம் தமிழர் கட்சியினுடைய சில விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணி போட்டிருந்தாரு. அதுக்கு 2வது நாள் இதுக்கான ஆதாரத்தையும் இன்னொரு ரீலா போட்டிருந்தாரு. இந்த ரீல போட்ட உடனே நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடிவிங்க டைரக்டா இவரை வந்து திட்டன் பண்றாங்க. அதுவும் பத்தாம இன்னைக்கு காலையில இந்த ஒரு நபரும் இந்த ஒரு ஆண்டியும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. இவங்க 2 பேர் யாருன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு ரவுடின்னு சொல்லலாம், இல்ல பொறுக்கிகள்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனவங்க இவரோட அண்ணனை, அம்மா, அப்பா, பாட்டி எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. அந்த வீடியோ அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதை பார்க்கவே அவ்வளவு டிஸ்டர்பிங்கா இருக்கு. அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் அவருடைய ஐடியா நான் வந்து கேப்ஷன்ல நான் கொடுக்குறேன், போய் பாருங்க. லிட்டரலா வீடு புகுந்து ஒருத்தனுக்கு கொலை மிரட்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கொலை தான் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அவன் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான்னு கேட்டா, நீங்க சொன்ன ப்ரூஃப்ல என்ன பத்தி பேசிருக்கீங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அந்த சண்டைக்கு நடுவுல அந்த ஒரு லேடி சொல்றாங்க, சீமானா பத்தியும் எங்க கட்சியை பத்தியும் பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிருந்தாங்க. நீ ஒரு கட்சி வச்சிருக்க, அந்த கட்சியில இவ்வளவு தப்பு நடந்திருக்குன்னு ஒருத்தன் பேசுறான்னா, நீ அவன் பேசுறது தப்புன்னு அவன் மேல கேஸ் போடு. அவன் காமிச்ச ப்ரூஃப் எல்லாம் நீ தப்புன்னு நிறுவி அதுக்கான கான்சிக்வன்சஸ் சட்டத்தை அவன் ஃபேஸ் பண்ணிப்பான். எப்படி ரவுடிங்களை வீட்டுக்கு அனுப்பலாம்? இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆளை அடிச்சு ஜெட்டியோட நிக்க வச்சாங்க. அது பார்க்க கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்கா தான் இருந்துச்சு. ஜெட்டியோட நிக்கிற அந்த ஆளு பேக்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறான், உள்ள இருந்து கத்தி அருவாலாம் எடுக்கிறான். பேச்சுவார்த்தை தானே நடத்த போனீங்க. அந்த பேக்ல கத்தி அருவா என்ன பண்ணுது? என்ன ஒரு தைரியம்! அதாவது தேர்தலுடைய கருத்து கணிப்புல ஒரு சீட்டு கூட இந்த கட்சி வாங்காதுன்னு சொல்லிருக்காங்க. அப்பவே இந்த ஆட்டம். இவனை நம்பி கொஞ்சம் சீட்டும் ஆட்சியும் கொடுத்தா மேடையில ஏறி பஞ்ச் டைலாக் பேசுறதுக்கும் வீரவசனம் பேசுறதுக்கும் சூப்பரா இருக்குது. பின்னாடி இந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? பேசுறது பூரா பொய்யான கொள்கை, அடுத்தவனை பத்தி குறை சொல்லிட்டு இப்ப ரவுடிசம் வேற விளங்கிரும். நாளைக்கு ரிசல்ட்ல தெரிஞ்சிரும் இனிமேல் இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குமா இல்லையான்ட்டு. அண்ட் இப்ப கிடைச்ச நியூஸ் படி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. சோ இதுக்கான கரெக்டான ஆக்ஷன்ஸ் எடுத்து அவனுக்கு இந்த சட்டம் ஒழுங்கா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.